மை டாட்டர் சுபா 2023ங்களா? என்ன கேள்வி? கவர்மெண்ட் ஜாப் எப்போ? இது லைனில் எனக்கு ஏற்கனவே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுது. ஜெயான் வந்தவங்க ராசிபுரத்துலன்னு சொல்லி எனக்கு ஞாபகம் இருக்குங்க. ஒருக்கா பார்த்துருவோம். நாம் ஒருக்கா பதில் சொல்லிட்டு அது மாறாதுக்கு இன்னொரு நாளைக்கு மாற்றி சொல்ல மாட்டோம். கவனமாக கேளுங்க. ஒரே ஒரு கேள்வி கரெக்டாக கேட்டிருக்கீங்க. அது தெளிவான பதில் நீங்கள் வாங்கிக்கிங்க. ஓகேங்களா? 10/1/2003 10/12/2003 டைம் என்ன கொடுத்துருங்க? 2:35 PM. பிளேஸ் ராசிபுரம் சொல்லியிருக்கீங்களா? 22 வயது நடக்குங்க. இப்போ ஆல்ரெடி ஆருத்ரா நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருவாதிரை ராசியில் ராகதிசில் பிறந்த 12 வருஷம். ஜெயா ஐடியில் வந்திருக்கு. நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ராகு திசையில் வந்து பிறந்திருக்காங்க. அவங்க பிறந்த போது இருந்தது. இந்த 12 28 வருஷம் வரையிலும் குரு திசை தான். ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 28 வருஷம் வரையிலும் குரு திசை. குரு அவங்களுடைய ஜாதப்படி மேஷ லக்னம். அவங்க மிதுன ராசி. மேஷ லக்னத்தில் பிறந்த அவங்களுக்கு சிம்மத்தில் குரு அமர்ந்து குரு பார்வை 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால 9 கூடிய எக்ஸாம் டெஸ்ட் பரீட்சை எல்லாம் எழுத 9ஆம் பாவம் அது 5ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக மேஷ லக்னத்தை பார்ப்பதனால 25 ஜாப் உறுதி. இன்னைக்கு 22 இப்போ தான் பிறந்திருக்கு. 25க்குள்ள ஜாப் வாங்கிடுவாங்க. அப்போ 22னா சனி பயிற்சி பாது மிதுன ராசி. ஓகேங்களா? கும்பத்தில் இருக்கிற சனி இப்போ எக்ஸாம் டெஸ்ட்டு பரீட்சை எழுத சொல்லி தூண்டிட்டு இருப்பார். இப்போ 10ஆம் இடத்துக்கு சனி போகிறார். 10ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி கண்டிப்பாக வேலை வாங்கி கொடுத்துருவாரு மார்ச் மாதத்துக்கு மேலே. ஆனாலும் 3 வருஷம் நீங்கள் டெம்பரரியாக சும்மா சம்பளம் வாங்குற மாதிரி தான் இருக்கும். நோ யூஸ், ப்ரோஜனம் இல்லாமல் இருக்கும். திருச்செந்தூரில் மண்ணாவே குறுக்கு ஒரு கால் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, மன்னிக்கவும். சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 25 வயசில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 25லேயே உங்களுக்கு அந்த வாய்ப்புலாம் வருது. அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும்னா, ராகு கேது இருக்கிறதுனால அந்த ராகு கேது வேலை வாய்ப்பை தடுக்கும். தயவுசெய்து நீங்கள் அதுக்குரிய ஒரு வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் பூஜைகளும் ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்க. எல்லாம் தடுக்காமல் கிடைக்கும். எல்லாம் பிரேக் பண்ணுங்க, பார்த்து பண்ணிக்கோங்க. வேலை வாய்ப்பு கன்ஃபார்மாக வருது. 5ல் குரு இருக்கிறாரு. 25லேயே வேலை கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் உருவாகுது. 28-30 கிடச்சிரும். இன்னும் 3 வருஷம் கழிச்சா கிடச்சிருங்க. ஆனால் 25க்குள்ளே கிடச்சிருங்கிறது என்னுடைய ஜோதிட ரீதியாக கிடைப்பு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்ஃபார்மாக கிடைக்கும். இது மாற்றம் கண்டிப்பாக வராது. குரு 2032 வரைக்கும். அல்லது நீங்கள் எந்த உங்களுக்கு லோக்கல் இருக்கிற ஜோசியோட பார்த்துங்க. ஆனால் நான் சொல்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்ஃபார்மாக கிடைச்சிடும். ஆனால் ராகுக்கு எது இருக்குது, ஆனால் தள்ளிக்கிட்டே போடும். ராகுக்கு எது லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்துல ராகுக்கு எது இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும். பார்த்துக்குங்க. ராகுக்கு வேலையை தடுக்கலாம். முன்கூட்டியே திருமணத்தை கொண்டு வர சூழ்நிலை உருவாக்கி தரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. 25க்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். 25க்குள்ளே கிடைச்சும் நம்பிக்கை இருக்காங்க. நவாம்ச லக்னத்தில் அப்படி தான் இருக்குது. ராகு கேது. சூரியன் பாருங்கள் கேந்திரத்தில் இருக்கிறாரு. குருவுக்கு வந்து 4ஆம் இடத்துல சூரியன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராசி சக்கரங்களில் சூரியன் வந்து 10ஆம் இடத்துல குரு. சூரியனுக்கு போய் குரு அமர்ந்திருக்கிறாரு. வேலை வாங்கி கொடுத்து தான் போவார் குரு. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? மறக்கான சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அன்பு நண்பர்கள், அருள்தீபம் ஆன்மீக வாஸ்து ஜோதிட நேரலை மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுவிடுங்க.